வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு பெட்டின்னு சொல்லப்படுற ராம் சரண் நடிச்ச ஒரு கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லான மூவியை பார்க்க போறோம். சக்சஸ்ஃபுல்லான மூவினா நம்ம ஏன் பார்க்க போறோம்னு யோசிப்பீங்களா? அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். இந்த படம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஆல்மோஸ்ட் 333 crores கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு ஓடிப்ப நீ பார்த்த 2026ல தெலுங்குல இருக்கல ஹையஸ்ட் கிராசிங் மூவியே இதுதான். அண்ட் எனக்கு ராம் சரணையும் பிடிக்கும், பட் ஆனாலும் இந்த படத்துக்கு ரோஸ்ட் போட்டு தான் ஆகணும். ஏன் இப்படி போட்டு குழப்பற? இத்தனைக்கும் இந்த படம் தான் ஆல் டைம் 5th ஹையஸ்ட் கிராசிங் தெலுங்கு மூவி வேற. இருந்தாலும் இந்த படத்துக்கு ரோஸ்ட் போட்டு தான் ஆகணும். நாடா நீ நையன்ற. வாங்க படத்தை ஆரம்பிக்கலாம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. படத்தோட ஸ்டார்டிங்லயே பிரேசில்ல நடந்த ஒலிம்பிக்ஸை பத்தி தான் பேசுறாங்க. பிரேசில்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா பாத்தீங்கன்னா 2 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு இது மேல கோவம் தாங்க இருந்துச்சு. Congratulations sir. ஷரமானாச்சு. ஏன்டா 2 மெடல் ஜெயிச்சிருக்கோம், சந்தோஷப்படாம இருந்தாலும் ஏன் கத்துறான்னு யோசிப்பீங்களா? ஆமா, 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த ஜனத்தொகையில வெறும் 2 மெடல் தான் நம்மளால அடிக்க முடிஞ்சாங்கிறதா வருத்தமே. இதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து காரணமா வந்து மக்கள் வந்துட்டு கேண்டி கிரஷ் விளையாட்டு இருக்கனால தான் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு சொல்றாங்க. உன் ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா ஒருத்த கேண்டி கிரஷ்னு சொல்ற. இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா 2016ல நடக்குது. அதனால தான் கேண்டி கிரஷ் டெம்பிள் ரன் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இந்த ரீசன்ல அந்த மினிஸ்டர் எடுத்துக்க மாட்டேங்கிறாருங்க. போய் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, இல்லாட்டி இந்தியாவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஃபண்டிங்கே நாங்க நிறுத்திடுவோம்னு சொல்லிடுறாரு. இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த ஸ்டாஃபோட வேலையே இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஆனா என்னங்க பண்ண, நம்ம மக்கள்னால ஸ்போர்ட்ஸ் விளையாடவும் முடியுதோ இல்லையோ, குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் நம்ம நல்லா பண்றோம்னு சொல்றாங்க. நல்லா ஆடி இருக்கீங்க. பட் அதே சமயத்துல எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரே ஆர்வமா போயிட்டு இருக்காங்க. சரி, அந்த பஸ் எங்க தான் போகுதுன்னு இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட் நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் நிலைமை கொஞ்சம் பரிதாபமா தாங்க இருக்கு. மத்திய பிரதேஷ்க்கு வைக்கிற காடை மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்கன்னு. கொடுத்த காடங்கடா. நீ கொடுத்தது காடா? இதோ இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அத அங்கேயாடா வைக்கணும்? இது போடுறதுக்கு போடாவே இருக்கலாமே. இவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க, இருந்தாலும் நம்ம நாட்டுனால ஸ்போர்ட்ஸ்ல எவனையுமே ஜெயிக்க வைக்க முடியலையா? சரி, என்னதான் நடக்குதுன்னு இவரும் இன்வெஸ்டிகேட் பண்றாருங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட கேக்குறாங்க, உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேக்குறாங்க. ஒருத்தன் என்னன்னா சச்சினுங்கிறான், இன்னொருத்தன் என்னன்னா தோனிங்கிறான். ஆனா ஒருத்த மட்டும் வந்துட்டு என்னோட ஃபேவரட் பிளேயர் பெட்டிங்கிறாங்க. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். பெத்தியா? யாராங்க? சரி, கிரிக்கெட்ல இருக்கிற பசங்க தான் பெத்திங்கிறாங்கன்னு பார்த்தா ரெஸ்லிங்ல இருக்கிற பசங்களும் பெத்திங்கிறாங்கன்னு. என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். என்னடா இவன்? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. கிரிக்கெட்ல சொன்னா ஓகே, மேபி கிரிக்கெட் பேரா இருப்பாரு. பட் ஆனா ரெஸ்லிங்லயே சொல்றாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. எந்த ஸ்போர்ட்ல போய் பார்த்தாலும் எல்லாரும் பெத்தி பெத்தின்னு தான் சொல்றாங்க. என் ஃபேவரட் ரன்னர் பெத்தி சார். என்னோட ஃபேவரட் ரன்னர் பெத்தி. என் ஃபேவரட் பிளேயர் பெத்தி பெத்தி பெத்தி. ஃபேவரட் பிளேயர் பெத்தி பெத்தி பெத்தி. என்னடா எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் பெத்தியா? யாருங்க அந்த பெத்தி? யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த கேள்வியோட தான் படத்தோட டைட்டிலே வைக்கிறாங்க. அப்ப அங்க வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட கேக்குறபடி, யாருங்க அந்த பெத்தி? இந்த ஊரோட கடவுளா? கடவுளுடைய பேரா? சார், நீங்க உட்கார்ந்திருக்க கல்லு பேர் கூட பெத்தி தான் சார். கல்லு பேர் கூட பெத்தியா? ஏன் இந்த கல்லு பேர் பெத்தி தெரியுங்களா? பெத்தி அடிச்ச பால் அந்த கல்ல அடிச்சுதாமா. இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா இந்த கல்ல தான் அடிக்கும், இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அது வந்து அந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்ச பால் இல்ல, 4 கிரவுண்ட் தாண்டி இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல அடிச்ச பால் இங்க வந்து விழுந்திருக்காமா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார், அந்த கிரவுண்ட் 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். சரி, 3 கிரவுண்டுக்கு மேல கொஞ்சம் ஓவர் பில்டப் விட்டேன். அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நட? யாரியா அந்த பெத்தி? எனக்கே பார்க்கணும் போல இருக்குங்கிறாரு. சரி வாங்க சார், பெத்தியை பத்தி நான் சொல்றேன், ஆனா நீங்க நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. பெத்தியை பார்க்கணும்னா நடந்து தான் நம்ம போகணும். அந்த இடத்துக்கெல்லாம் காரே போக முடியாது, அப்பேற்பட்ட இடத்துல தான் அவர் வாழ்றாரு. இப்போ இவங்க நடக்கும் போது பிளாஷ்பேக்ல 1990ஸ்ல நடக்கிற ஒரு கதைக்கு போறோம். 1990ஸ்ல வைசாக்ல தான் அந்த கதை நடக்கும். அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க. அதுக்கு ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. 2 டீமுக்குள்ள தாங்க மெயினா ஃபைட். இந்த 2 டீமுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒருத்தனுக்காக ஃபைட் பண்ணி வாங்குறாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 601 ரூபா கொடுத்து பெத்தியை வாங்குறாங்க. யாரு பெத்திய வாங்கி இருக்காங்களோ எல்லாருமே அந்த டீமுக்கு தான் பெட் கட்டுறாங்க. மேட்ச் ஆரம்பிச்சு ஆப்போனன்ட் டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங்கே பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பெத்தியோட டீம்ல இருக்கிறவங்களும் பேட்டிங் பண்ண வந்துட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு பயங்கரமான பவுலரை வந்து இறக்குறானுங்க. ஆனா இன்னும் பெத்திங்கிற பிளேயர் இன்னும் வரலைங்க. எங்களை அந்த ஆட்ட கூலிக்கார பையா. பெத்தி பாத்தீங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சறவனாட்டு இருக்கு. அந்த ஜில்லாலேயே அவன் தான் வந்து பயங்கரமா சாராயம் காய்ச்ச வேணாமா. சாராயம் காய்ச்சாம அவன் வந்து திடீர்னு விளையாட போயிட்டான். அங்க பார்த்தா அவனுக்கு சரியான ஃபேன்ஸுங்கன்னு. பெத்தி பேட்டை பிடிக்கிற ஸ்டைலுக்கு கூட அத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாமே ஸ்டைல தான் பண்ணுவாருங்க. பெத்தி பேட்டு பறக்க வச்சு பிடிக்கிறாரு. ஆப்வியஸ்லி ஹீரோ மாஸ் காமிக்க போறாரு. எல்லா பாலும் 6 தான். சும்மா
சும்மா சிக்ஸ் அடிக்கிறதுல இவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டைல் காமிச்சு தான் சிக்ஸே அடிக்கிறாரு. எப்படியெல்லாம் ஸ்டைல் காமிக்கிறது தெரியுங்களா? அங்க பாருங்க விராட் கோலி மாதிரியே இருக்கடா இந்த ஸ்டில்லு. பாலை போட்டா பேட்டை ஸ்பின் பண்ணி கீழே அடிச்சு கையில பிடிச்சு அடிக்கிறாருங்க, அப்பவும் சிக்ஸ். இது என்ன ப்ரோமோ? அந்த பேட்டை வச்சு டான்ஸ் ஆடுறாருங்க. ஓ குரலி வித்தையா? அது என்ன ப்ரோமோ? ஆளே திரும்பி நின்று பேக்க காமிச்சு சிக்ஸ் அடிக்கிறாருங்க. டிவிலியர்ஸ் மாதிரி பண்ணி டிவிலியர்ஸ் மாதிரி மக்கா இங்க பாருங்க 360 டிகிரி ஷாட்டுங்க. இது எல்லாத்துக்கும் கூட விடுங்க, ஆளு கீழே பேட்டை தட்டி எந்திரிச்சு வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு. இதுதான் பெத்தியோட சிக்னேச்சர் ஷாட் வேற. ஒலியோ இங்க பாருங்க பாலு போயிட்டுங்க வானத்துக்கு. பெத்தி தான் வந்துட்டு அந்த ஊர்லயே பயங்கரமா சாராயம் காய்ச்சறனால அவனுக்கு வந்து கொஞ்சம் கூலி அதிகமா கொடுக்குறாங்க. பெத்தி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அவர் வைசாக சார்ந்த ஆளே கிடையாது, ஒரு மலையில இருக்கிற கிராமத்தை சார்ந்தவர். அந்த மலையில இருக்கிறவங்க எல்லாம் 2 பேர் சேர்ந்தாதான் ஒரு ஆள் கூலி கொடுக்குறாங்க. இன்கேஸ் அதிகமா கேட்டா அடிச்சு போடுவாங்க. பேசிக்கலி அந்த மலையடிவார மக்களை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாம் வந்து சத்திரத்துலதான் தங்க வேண்டியதா இருக்கு. அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னா ஒரு நாள் ஃபுல்லா நடந்து போனாதான் அந்த ஊருக்கே போக முடியும். அதுவும் காடு மலை எல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். அந்த ஊருக்கு போறதுக்கு ஆக்சுவலி ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த ஊருக்காக அங்க ஒரு ஸ்டேஷன் கிடையாது. என்னென்னமோ பண்ணி அந்த ட்ரெயினை நிக்க வைக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நிக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்க ஸ்டேஷன் இல்ல. அதனால பெத்தியோட ஊருக்கு வரலாம். பெத்திக்கும் கொஞ்சம் வயசாயிருச்சுங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அப்படி எங்க போய் பொண்ணை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நொட்டை சொல்லி அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மருமவன் நீதான் என் வீட்டுக்கு வரப்போற மருமவன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறாங்க. ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த கிராமம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறனால பொண்ணுங்கெல்லாம் அனுப்பிச்சு விட முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இதனாலேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் காஜா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோயின் அவங்களோட சாரி அவுக்குறாங்க. என்னையா சேலைய கழட்டி தூக்கி எறியறா? ஏன்டா சாரி எல்லாம் அவுக்குறாங்க? சாரி அவுத்து ஒரு குச்சியில சுத்துறா. அப்படி நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக. நம்ம படம் ஃபுல்லாவே வந்து ஹீரோயினுக்கு சாரி கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு என்னடானா தீய பத்தி அவளோட தோட்டத்துக்கே தீய வச்சுட்டுறா. அச்சமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீ தீய வச்சது நம்ம காட்டுக்கு. சொந்த வயலுக்கு ஏன் தீய வைக்கிறான்னு தானே யோசிப்பீங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறப்படி, ஆனா அவனால ஜெயிக்க முடியல. ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஆப்போசிட் கட்சிக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி தீய பத்த வச்ச மாதிரி இவங்களே வந்து ஒரு டிராமாவை கிரியேட் பண்றான். இந்த சமயத்துல தான் எப்பவும் போல நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. விஜயநகர்ல பொண்ணு பாக்குறாங்க. அதே இடத்துல தான் ஹீரோயினையும் மீட் பண்ற. அப்படி ஹீரோயின் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல உட்காந்துட்டு எங்க தோட்டத்துக்கு தீய வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு டிராமா போட்டுருக்கு. அப்படி ஹீரோ பார்த்து அவ மேல காதல்ல விழுகிறாருன்னு சொல்றதை விட காமத்துல விழுகிறாருன்னு தான் சொல்லணும். இல்லாத மூக்கு மொத்தத்தையும் காமிக்காலா சொல்லுதாளா அம்மாடி காம பார்வையாளருக்கு. அதே சமயத்துல ஹீரோயினும் கொஞ்சம் உண்மையெல்லாம் பேசுறா. அப்படி எனக்கு எல்லாம் தொடர்ந்து மனசோடயே இருந்து பழகி போச்சு. எதையுமே மூடி வைக்கிற பழக்கம் இல்லை எங்களுக்கு. அது என்னமோ உண்மைதான். படம் ஃபுல்லா எதையுமே மூடி வைக்கிறது இல்ல. ஓபன் பண்ணி தானே இருக்கு. சாரின்னு எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியல. இந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாரி கரெக்டா கட்டியிருக்காங்க, ஹீரோயினை தவிர. ஹீரோவும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஜாவே தாங்க பேசிட்டு இருக்க. அப்படி ஒரு தடையாச்சும் இருக்கு கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? என்ன கட்டி பிடிக்கிறதுனா பெர்மிஷனோடலாம் இல்ல, எப்படியாச்சும் கட்டி பிடிக்கணும்னு தான் ஹீரோட ஆசை. முத்தம் கொடுக்கணும், எப்படியாச்சும் முத்தம் கொடுக்கணும். ஒரு வாட்டி கூட முடிச்சிடணும்ல. இன்னும் ஹீரோ இவ்வளோ ஒரு பேசிட்டு இருக்க. அப்படி ஏன்னா எல்லாரும் கோயில தானே அங்க பிரதேசம் பண்ணிட்டுமான்னு கேட்பாங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டுமான்னு கேக்குற? அது காரணம் என்ன? இந்த காஜு கதையோட ஆரம்பத்துல ஒரு சாங்கோட ஆரம்பிக்கிறோம். நீங்க நிறைய மீம்ஸ்ல இந்த ஸ்டெப்பை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் போடுறதே பார்த்திருப்பீங்க. ஒரு ஹஸ்கி இந்த ஸ்டெப் போடும். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி இப்படி இப்படின்னு காமிக்கிறாருல, அதோட அர்த்தம் கசமசா தான். நான் சொன்ன மாதிரியே பாருங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் சாரி ஏன் கட்டியிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. திறந்து காட்டணுமா? எதை? என் மனச. அது எதுக்கு கட்டணும்னு எனக்கு புரியல. இப்போ இதுக்கு நடுவில் வேற இந்த 2 கட்சிக்காரங்களும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வெட்டு புலியா இல்லாட்டி அந்த செத்த இலியா, பாலா சரக்கா. அடுத்த நாள் ஹீரோ காஜுல ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாரு. போகும்போதே எப்படியாச்சும் போய் சஜக் சஜக் பண்ணுங்கிறதா எய்ம்ல போறாங்க. கரெக்டா ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள போகும்போது இவனும் உள்ள போயிடுறான். அந்த பொண்ணுக்கே தெரியாம உள்ள போயிடுறான். இவங்களோட ஆட்கள் டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க வச்சு கரண்ட்டை கட் பண்ணி, அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கிஸ் அடிச்சாரு. இதெல்லாம் தப்புட, இதெல்லாம் குளோரிஃபை பண்ணாதீங்களா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம இவன் வந்துட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிடறான். லிட்டரலா அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது. இவன் பாட்டுக்கு இந்த பொண்ணை கிஸ் அடிச்சுட்டு போயிடுறான். எவனோ பரதேசி பையன் இருக்கு ஈரத்துல முத்தம் கொடுத்துட்டு போறாம்ல. குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டான்.
நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தன்னோட கேம்பெயினை தொடர்ந்துட்டு இருக்காங்க. உள்ள இறங்குன சரக்கையும் வச்சு என்ன பண்ற கேம்பெயின் பண்ண சொன்னா என்னென்னமோ ரியாக்ஷன் விட்டு இருக்கா அப்படி ஹீரோயின் ஏதாச்சும் பேசினா இவனுக்கு சதக் பண்றதுலயே இருக்கிறான். சரியான காஜு பையங்க நம்ம ஹீரோ. சீக்கிரி காதல ஓதிட்டு வாரேன். திரும்ப இவன் காஜுல வந்து அந்த பொண்ணை ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு கூட சொல்றான், டே நீ பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்னா பக்கா இந்த எல்லாம் சொல்லுவாங்களே அதே டைலாக் இவர் சொல்றாருங்க. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? சொன்னா கொண்டு போடுவானுங்களே. போற மறுபடி ஓகே. அதுக்காக நீ சிக் பண்றது அந்த பொண்ணு பெர்மிஷன் எல்லாம் பண்ணுவியா? என்னடா அதெல்லாம்? படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோட கேரக்டர் ரொம்ப மோசமா தான் இருக்கு. மீன்வேல் ஆப்போசிட் கட்சிக்காரங்க வேற இன்னொன்னு பிளான் பண்றாங்க. ஹீரோயின் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அவ ட்ரெஸ் ஊத்துணும்னு பிளான் பண்ணி ட்ரெஸ் ஊத்து விட்டுறானுங்க. பட் ஆனா கரெக்டா அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த கர்டன் எல்லாம் வந்து கீழே தள்ளி எப்படியோ அவ மானத்தை காப்பாத்திடுற. அப்படி எனக்கே அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஹீரோ என்னடா வந்து லிப்லாக்கு பெர்மிஷன் எல்லாம் அடிச்சுட்டு போறான். வில்லன் என்னடா வந்து அவன் ட்ரெஸ் வைக்கிறான். அந்த பொண்ணை விடுங்கடா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது ஸ்போர்ட்ஸ் படமா என்ன படங்கிறது நான் மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல ஏதோ வந்து கிரிக்கெட் வச்சு ஆரம்பிச்சாங்க, திடீர்னு எங்கேயோ போயிட்டாங்க. இது என்னதான் டென்ட்டை கட் பண்ணி கீழே கொண்டு வந்திருந்தாலும் ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அவன் அமனமா இருக்கிறத போட்டோ எடுத்துட்டான். அதை போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்த ரெண்டு வேற பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பிரிண்ட் எடுத்து போஸ்ட் ஒட்டிடலான்ட்டு பிளான் பண்றானுங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்டர் ஆகுறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் பொழந்து தள்ளுறதுக்காக வராரு. பிசிக்கலி பண்ண முடியாத, என்னால வார்த்தையால சொல்ல முடியாத ஆக்ஷன்லாம் இங்க நடக்குதுங்க. இந்த சீனை பாருங்க, நான் என்னால வந்து சொல்ல கூட முடியல. ஏன் தெரியுங்களா? எப்படி என்ன லாஜிக்ல எப்படி பாசிபிள் எனக்கு புரியவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது கையை பிடிச்சான், இவனை இழுத்துட்டு இவன் சுத்தி போயிட்டு திரும்ப இப்படி சுத்தி வந்து அவனை தூக்கி போட்டாங்க. How is this possible? இதெல்லாம் பாருங்களேன், எப்படி இது பாசிபிள்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி 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 இது பாசிபிள் எனக்கு புரியல. இதெல்லாம் என்னால வார்த்தையால கூட என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாத மாதிரி ஆக்ஷனா இருக்குங்க. யாராச்சும் முடிஞ்ச அந்த வார்த்தையால சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன ஆக்ஷன் சொல்ல முடியும்? எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஹீரோ இருட்டில் அடிச்சிட்டு இருக்கறனால ஹீரோ யாருன்னு தெரியாம இருந்துச்சு. அதனால எல்லாம் பேப்பர்லாம் பத்தி தூக்கி போட்டு யாருன்னு கண்டுபிடிச்சிடறானுங்க. பார்த்தா கூலிக்கார பையன் தான் நம்மள அடிச்சிட்டு இருக்கிறதான்னு இவனுங்களும் டென்ஷன் ஆயிடுறானுங்க. மீன்வேல் நம்ம ஹீரோவும் அவரோட ஆக்ஷன்லாம் கண்டினியூ பண்றாரு. ஆனா இதெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. எப்படியோ ஸ்பைடர் மேன் ஆட்ட பறக்கிறாரு, தூக்கி போடுறாரு, என்னமோ பண்றாரு. வில்லன் கேங்க வெறியில அவனை பிடிச்சி அவன் காலை விரிச்சு காலுக்கு நடுவுல வண்டியை ஏத்தலான்னு பண்றாங்க. நடுவுல கரெக்டா ஏத்தும் போது அவன் தப்பிச்சிடறான். எப்படி இவனுங்க வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ் அவுத்தாங்களோ அதே மாதிரி இவன் ட்ரெஸ் அவுக்குறேன்ட்டு இவன் ட்ரெஸ் அவுத்து விடுறானே. ஷர்ட் அவுத்தது ஸ்டைலிஷா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் பேண்ட் அதை விட ஸ்டைலிஷா அவுக்குறாருங்க. எப்படி எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சிஜிஐ பண்ணி மட்டும்தான் ஒத்துருக்க முடியும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தப்பிச்சு போகணும்னு பாக்குறான். ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. அவனை அப்படியே காத்துலயே புடிச்சு தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. பார்த்தா அவனை கட்டையே எங்கேயோ மரத்துல கட்டி விட்டு போயிடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயினுக்காக நியாயம் வாங்கி தரதுக்காக இதெல்லாம் பண்றாப்படி. ஆனா ஹீரோவே தப்பா நடந்துக்கிட்டால் தானே. நெக்ஸ்ட் சீனுக்கு கிளம்பும். நெக்ஸ்ட் சீன்ல பெரிய குஸ்திக்கார ஒருத்தரை காமிக்கிறாங்க. விஜயநகர்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் தான் குஸ்தி சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதுல இதுதான் அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப பிசிக்கலி ஹார்ம் பண்ணி தான் ரெஸ்லிங்கே பண்றாப்படி. இவன் இப்படி ரொம்ப பிசிக்கலி வயலண்டா ட்ரீட் பண்றது வந்து இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னதான் இவன் ஜெயிச்சாலும் அவனோட கோச்சுக்கு சந்தோஷமே இல்லைங்க. மீன்வேல் நம்ம பெத்தி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. எப்பவும் போல கேமுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து 100 சொல்லி கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு வந்து தான் பெத்தியை வாங்குவாங்க. ஆனா இந்த டைம் 1 ரூபாய்க்கு தான் பெத்தியை வாங்குறாங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்காரன் இவனையே அவன் அடிச்சனால அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களே வச்சுக்கோங்களா 1 ரூபாய்க்கு அவன்ட்டு அவனோட வேல்யூவை இறக்கி விட்டுறாங்க. பெத்தியோட வேல்யூ வெறும் 1 ரூபாயா அப்படிங்கறத எல்லாருக்கும் சங்கடமா இருக்குது. இருந்தாலும் பெத்தி இருக்க டீம் தான் ஜெயிக்கும்ட்டு எல்லாரும் பெத்தி மேல தான் பெட்டை கட்டுறாங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. ஆப்போசிட் டீம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 115 ரன்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பெத்தி டீம் பேட்டிங் வராங்க. எல்லாரும் பெத்தி பெத்தி பெத்தின்னு ஷேர் பண்ற அப்படி. பட் ஆனா கேப்டன் வந்துட்டு பெத்தி விளையாட வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதிலா மத்த பிளேயர்ஸ் இறக்குற அப்படி. இல்ல ராய்பா நீ போ
ஆனா போறவனுங்கலாம் டப்பு டப்புன்னு அவுட் ஆயிடுறானுங்க. அடுத்தடுத்து மத்த ஆட்கள இறக்குறானே தவிர பெத்தியை மட்டும் இறக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இதுக்கு முந்தின நாள் நைட்டு பாத்தீங்கன்னா 2 டீமும் சேர்ந்து ஒரு டீலிங் பேசிக்கிட்டாங்க. இந்த மனையூர்காரங்க கிரிக்கெட் விளையாண்டு பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கான், இவனை வந்துட்டு இதுக்கு மேல வளர விடக்கூடாதுன்னு இவனை வந்து க்ளோஸ் பண்ண பிளான் பண்றாங்க. 2 பேர் தோத்தாலும் சரி இவன் வந்து ஜெயிக்க கூடாதுங்கிறதா அவங்க எய்ம். இருந்தாலும் யார் பேச்சும் கேட்காம பெத்தி விளையாட போறா. அப்படி சரி பெத்தி இறங்கிட்டா பத்தி நீ எல்லாமே 6 தானே. கரெக்டா ரன் எடுக்கும் போது இவனுக்கு வந்து கோலார் பண்ணிருக்கானே. பெத்தியோட பேட்டே உடஞ்சு போச்சு. அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது இவனுக்கு 2 பேரும் டீம் ஆயிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இனி அவன் ஆட்டத்தை காமிக்கிறான். பெத்தி எப்பவும் போல அவரோட ஸ்டைலிஷ் 6 எல்லாம் அடிக்கிறாரு. கிரிக்கெட் ஆட சொன்னா கபடி ஆடி வந்து கிரிக்கெட் ஆடுறாரு. என்னடா ஷாட் இது மச்சான் ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் பாதியிலே நிக்க சொல்றான். ஆனா பெத்தி அவனை தூக்கி போட்டு ரன் எடுக்கிறாரு. சாரியோட கிழிச்சு போறாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. இவன் ஆடுறது எல்லாத்தையும் அந்த ரெஸ்லிங் கோச்சும் பார்த்துட்டு இருக்காரு. சரி எப்படியும் பெத்தி ஜெயிச்சிருவான்னு பார்த்தா வேணுனே இந்த ஆள் பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ள நடந்து போய் அவுட் ஆயிக்கிறாங்க. சோ பெத்தி டீம் தோத்துருச்சு. எல்லாருக்கும் வருத்தம் தான். பட் இருந்தாலும் எல்லாரும் பெத்தி பெத்தி அப்படின்னு ஷேர் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டீம் ஆட்களும் சேர்ந்து அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. பெத்தி கோவமா கிளம்புறாரு. ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சமயத்துல இந்த கோச் வந்துட்டு ஏன் தம்பி வந்து கொஞ்சம் ரெஸ்லிங் விளையாடுறியா அப்படின்னு கேட்கறாரு. எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறான். காசுக்காக விளையாடுறது இல்லப்பா ரெஸ்லிங், அது விளையாட்டுக்காக விளையாடுறது அப்படின்ட்டு அவரு ஒன்று டைலாக் சொல்றாரு. என்னடா டயலாக் இது? இவனும் காசு இல்லாட்டி விளையாட மாட்டேன்னு கிளம்பிடுறான். இந்த சமயத்துல இந்த ஊர் மக்கள்லாம் திரும்ப அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு நிலச்சரிவால சில பேர் இறந்து போயிடுறாங்க. எப்படியாச்சும் ட்ரெயின் வசதி செஞ்சு கொடுங்கன்ட்டு அந்த ஊர் மக்களும் வந்து என்னமோ கேட்டு பாக்குறாங்க. இந்த வயசானவரும் அதை பத்தி தான் கேட்கறாரு. மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மீட் பண்ணி கேட்கறாரு. ஆனா யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டே கிடையாது. அந்த ஊர் ஆட்களுக்கு அந்த ஊர் மேப்ல கூட கிடையாதாமா. பேசிக்கலி அந்த ஊருக்கு பேர் கூட கிடையாது. ஓட்டு இல்லாத மக்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணுன்ட்டு அந்த எம்எல்ஏவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. கெஞ்சி கெஞ்சி அந்த ஆள் அவரோட வேட்டி அவுக்குற அளவுக்கு கெஞ்சி இருக்கானுங்க. எம்எல்ஏ வேட்டியவே அவுக்குறியாடா அப்படின்ட்டு அவனை போட்டு பொலந்துறானுங்க. அடுத்த நாள் இந்த நாள் விரத்தில போயிட்டு ட்ரெயின் முன்னாடி நின்று ட்ரெயினை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்றான். ட்ரெயின் ட்ராக்லயே நின்றுறான். அப்பவும் ட்ரெயின் நிக்காம வந்து இந்த ஆளையா அடிச்சு தூக்கிடுதுங்க. ட்ரெயின் வர ஸ்பீடுக்கு அடிச்சதுல அந்த நாள் இறந்தே போயிருக்கணும். ஆனா அப்போ உடனே அவர் இறந்து போகல. அப்ப சொல்றாரு அந்த ட்ரெயின் நின்னாதான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ட்ரெயின் நின்னே ஆகணுங்கிறதா அந்த ஆளோட கோரிக்கை. இதெல்லாம் கேட்டு விரத்தில பெத்தி அவனோட ஊராட்களும் அந்த ட்ரெயின் ட்ராக்கையே பொளந்து எடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் பொளந்து எடுக்கல, எப்படியும் அதை உடச்சுதான் பொளந்து எடுக்கிறாங்க. பொளந்து எடுத்து ட்ரெயின் ட்ராக்குக்கே தீய வச்சு விட்டுறாங்க. இது அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் தெரிய வந்து அவங்கள போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகுது இவங்களுக்குலாம் ஒரு ஐடென்டிட்டி கூட இல்லைங்கிறனால தான் இவங்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இவங்களுக்குலாம் ஓட்டுரிமை கூட கிடையாதுங்கிறனால செத்தா கூட இவங்களால பாடியை கலெக்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா அந்த பாடிக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. அதை வாங்கிட்டு போறவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. என்னென்னமோ ஹீரோ ஃபைட் பண்ணி அந்த பாடியை காப்பாற்றணும்னு பாக்குறான். ஆனா அவனால முடியல. அடி வாங்கிட்டு ஊர் மக்கள்லாம் திரும்ப ஊருக்கு போலாங்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெஸ்லிங் ஏரியாவுக்கு போறோம். ஆக்சுவலி சொல்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour தான் பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. அதுக்கப்புறமேலாம் கொஞ்சம் பரவாயில்ல, படம் கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு பர்பஸோட இருக்காரு. காஜெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. பெத்தி குஸ்தி கத்துக்கலான்னு வந்திருக்காங்க. ஆனா கத்துக்க வந்த இடத்துல எல்லாரும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் அவன் குஸ்தி கத்துக்கிட்டே ஆவண்டான்ட்டு இருக்கான். ஒருத்தருக்கு மட்டும் அடையாளம் கிடைக்கிற ஆட்ட ஆடுறோம் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சீன்லாம் நல்லா தான் இருக்கு. இத்தனை பேர்த்தையும் ஃபைட் பண்ணி கற்றுக்கணுங்கிற அவன் வெறியை பார்த்து நம்ம கோச் கற்றுக் கொடுக்க ரெடி ஆகிறாரு. இப்போ நம்ம டிரான்சிஷன் அடையிறோங்க. பேட்டுக்கு பதிலாக கதைக்கு போகிறோம். அதாவது கிரிக்கெட்டுக்கு பதிலாக நம்ம ரெஸ்லிங்க்கு இப்போ ஸ்விட்ச் ஆகிறோம். ஹீரோ தன்னோட ஸ்போர்ட்டையே ஸ்விட்ச் பண்ணுறப்படி. இனிமேல் கிரிக்கெட்டர்லாம் இல்லை, ஒரு ரெஸ்லர். ஆனால் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கலான்னு போகும்போது கூலி வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. தண்ணி பிடிச்சி ஊற்றுறது, லோடு இறக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் மூச்சு பிடிக்க அவனை தண்ணிக்குள்ளே முக்கியெல்லாம் வைக்கிறாரு. ஆனால் அவனால் முக்க முடியல. பட் அதே சமயத்தில் இன்னொருத்தனால நல்லா பண்ண முடியுது. என்னடா நம்மளை கூலி வேலை பண்ண வைக்கிறாங்கன்ட்டு அவனுக்கு ஒரே வெறி. ஆனால் அப்போதான் ஒரு கோச் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து கோச்சிங் ட்ரிக்ஸ். அதான் கராத்தேக்குள்ள வருமே, நம்ம ஜாக்கி சான் வந்து துணியை தூக்கி போடுறத வச்சு ஒரு கராத்தேலாம் சொல்லி கொடுப்பார்ல, அதே மாதிரி இவன் மூட்டை தூக்கி போடுறத வச்சு இவங்க ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிக்கு பேர் என்னன்னு தெரியுமாலே? நல்ல டிரான்சிஷன்ல ஃபைனலி பெத்தி வந்து ஒரு ரெஸ்லர் ஆயிட்டாரு. பயங்கரமா ட்ரைனிங்லாம் எடுத்து நல்ல பட்டு மஸ்தான பாடியை ரெடி பண்ணிடுறாரு. ஆப்பனன்ட் ஆள் அவனோட காம்படிட்டரை பீட் பண்ற அளவுக்கு அவனால மூச்சு பிடிக்க முடியுது. தண்ணியை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க. கோச் ஹேண்டை பிடிச்சிட்டு அவன் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்கான்.
ப்ரோ இஸ் ஃபைனலி ரெடி ஃபார் த கேம். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் வந்து எட்டி குதிச்சு ட்ரைனிங் ஏரியாவுக்கு வராங்க. இப்போ நம்ம பெத்தியை பார்த்து இவ பேச வரா, இவளுக்கும் பெத்திக்கும் கனெக்ஷனே இல்லையே, இவ எதுக்கு பேச வரான்னு நம்ம யோசிப்போம். ஹீரோ அந்த டென்ட்டை கீழே தள்ளி அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு இப்போதான் அவள் வந்து தேங்க்யூ சொல்ல வந்திருக்கா. அது நடந்து முடிஞ்சு பல கதை முடிஞ்சு வந்துருச்சு, இப்போதான் அவள் தேங்க்யூ சொல்றதுக்கே வந்திருக்கா. அவன் கேமே ஸ்விட்ச் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சாச்சு, இப்போதான் இந்த பொண்ணு தேங்க்யூ சொல்றதுக்கே வரா. இதுக்கு நடுவில் ஹீரோவை டச் பண்ணும்போது தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, அவளுக்கு பெர்மிஷனே இல்லாமல் கிஸ் கொடுத்தது நம்ம ஹீரோ தான். அவள் கண்டுபிடிச்சிடுறான், எனக்கு கிஸ் பண்ணவன் உன்ன மாதிரியே இருந்தானே அப்படின்னு அவ சொல்லும் போது, ஆமா நான் தான் கிஸ் பண்ணேன், என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படிங்கிறானே. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாது உனக்கு தெரியாதல்ல? நியாயமான கேள்வி. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றான், அந்த பொண்ணை இழுத்து பிடிச்சி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னா நான் இப்படிதான் கிஸ் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிறானே. நான் கிஸ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதனால வா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறான். அந்த பொண்ணுக்கு முன்ன யாருன்னே தெரியாது, அப்பதான்டா நீ கிஸ் பண்ண, 2 பேர் காதலிச்சு கிஸ் பண்ணா வேற, நீ வந்து இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போறது வேறடா. இவன் பண்ண தப்ப என்னென்னலாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்றா பாருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல். நான் எல்லாரும் மாதிரி ரோஸ் கொடுத்தெல்லாம் லவ் சொல்ல மாட்டேன், இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி தான் லவ் சொல்லுவேன்னு சொல்லிருக்கேன். அப்படிங்க இந்த பெத்தி பயலுக்கு மொத்தம் கொடுத்தாதான் காதல். ஈவ் டீசிங் பண்ணிட்டு என்னென்னலாம் ஜஸ்டிஃபை பண்ற பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவனுக்கு கிஸ் அடிச்சிடறான், அதை வந்து ஏதோ ரொமான்டிக் சீனாட்ட காமிச்சிடுறாங்க. சரி ஓகே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு குஸ்தி போட்டியில அவரோட யூஷுவல் பிளேயருக்கு பதிலாக பெத்தியா இருக்கிற அப்படி ஆப்போசிட் டீம்காரங்கலாம் வந்துட்டு ஒரு நூப் கூட எல்லாம் எங்களால ஆட முடியாதுன்னு அவனை அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருக்கானா, இல்ல 2 பேர் வாங்கலே, நான் உங்க 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் வர்சஸ் 2 கைஸ்ங்கிறது தான் சேலஞ்ச் வச்சிடறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே 2 பேர் வந்து சண்டை போட வந்துடுறாங்க. ஈஸியா பெத்தி ஜெயிச்சிருவான்னு பார்த்தா அவனால ஜெயிக்க முடியலைங்க. இவங்க 2 பேரும் அவனை தூக்கி போட்டு பந்தாடுறானுங்க. அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம கிரிக்கெட் விளையாண்டதா ஜெயிக்க முடியும்ட்டு கிரிக்கெட்டையும் ரெஸ்லிங்கையும் மிக்ஸ் பண்ணி ஆடுறாரு. கிரிக்கெட்ல 6 அடிக்கிற மாதிரி இவங்களை தூக்கி போட்டு பந்தாடுறாரு. அண்ட் அந்த ட்ரிக்கை வச்சு அவர் ஜெயிக்கவும் செய்யறாரு. இவன் எங்க ஜெயிச்சிட்டு இருந்தா, மீன்வேல் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு பெத்தி ஜட்டியோட கிளம்புறாங்க. ஜட்டியோட ரோட்ல போய் அந்த பொண்ணை மீட் பண்ண போறாரு. ஒரு ட்ரௌசர் மாட்டிட்டு வந்திருக்கலாம், கரெக்டா பொண்ணு பார்க்கும் போது ஒரு ஜட்டியோட வீட்டுக்குள்ள சைக்கிளோட வந்து இறங்கிடுறாருங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் அசிங்கத்திலே கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பானாலும் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப விஜயநகர் ஆட்கள் எல்லாருக்குமே இந்த ரெஸ்லர் கோச் மேல கோவம். இந்த பெத்தி பையன் நம்ம ஊரே கிடையாது, நம்ம ஊர் சார்பா இவனை எதுக்கு ஆட விட்டீங்கன்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். இவன் இனிமேல் ஆடி ஜெயிக்கணும்னா இவன் நம்ம ஊர் ஆளா இருந்தாதான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால பெத்தியும் வந்து அவன் ஊர் இதுதான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான், கையெழுத்து வச்சு அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். இது அவனோட ஒரிஜினல் ஊராகிய அந்த மலையடி வர மக்கள் எல்லாருக்குமே ஒரு கோவத்தை உண்டாக்குது. அப்பவே சொன்னோம்ல, நாளைக்கு தேவைப்பட்டா அவனை பெத்த அம்மாவே ஏமாத்துவோம்ல. நெக்ஸ்ட் பெத்தி வந்து ஒரு நேஷனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி போறாரு. இதுக்கு நடுவில் ஒரு ஐட்டம் சாங் வேற போட்டிருக்காங்க, பட் ஆனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நேஷனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோட கோச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அவனோட பழைய பகையாளியாமா. அந்த பகையை தீக்க இவனோட டீம்ல இருக்கிற ஒரு ஆளோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா பெத்தியோட காலை அடிச்சு உடச்சிடறான். அதை யூஸ் பண்ணி இவனுக்கு காலிலே அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா பெத்தி எப்படியோ ஜெயிச்சிடறா. அப்படி பட் செகண்ட் ரவுண்ட்ல அவன் காலை பிடிச்சி நெரிச்சு அவனுக்கு இன்ஜுரி பண்ணி விட்டுறாங்க. இதனால செகண்ட் ரவுண்ட்ல அவன் தோத்து போயிடுறான். அண்ட் ஃபைனலி தேர்ட் ரவுண்ட்லயும் அதே டாக்டிக் தான் யூஸ் பண்றான். பட் லாஸ்ட் செகண்ட்ல பெத்தி எப்படியோ அவரோட காலில் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிடுறது. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மூவ் பண்ணும்போது அவருக்கு காலில் பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுது. அதனால ஆள் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்து அவன் முழிச்சு பார்த்தா அவனால ஃபைனல்ஸ் ஆட முடியலைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ். நெக்ஸ்ட் அவன் ஃபைனல்ஸ் போய் ஆடணும், அவனால ஆட முடியல. டாக்டர் என்ன ஆடனா அவனால காலையே இனிமேல் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. இருந்தாலும் நான் எப்படியாச்சும் ஆடுவேன்னா சொல்றாங்க, பட் அவனால ஆட முடியாதுங்க. ஏன்னா ஃபைனல்ஸ் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. 3 நாளா அவன் வந்து சுயநலவே இல்லாம இருந்திருக்கான். ஃபைனல்ஸ் முடிஞ்சு போய் 3 நாள் ஆச்சுல. பெத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க. அவன் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஃபைனல்ஸில் ஜெயிச்சா அவன் ஊருக்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்கி தரணும் தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் ஃபைனல்ஸே போக முடியல. இருந்தாலும் முயற்சி விடாமல் திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டியும் டெல்லி போய் ஏதாச்சும் மினிஸ்டரை பார்த்தாச்சு நம்ம ஊருக்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்கி தருவோன்ட்டு ட்ரை பண்ணுறான். ஸ்போர்ட்ஸில் செகண்ட் பிளேஸ் வாங்கின உனக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடையாதுன்றான். ஆனால் வெற்றி தான் முக்கியம். பெத்தி திரும்ப ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கலான்னு பார்த்தாலும் அவனால் முடியாது. அவனால் காலை யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவன் கால் மோசமாயிருது. சோகத்திலேயே இருக்காங்க பெத்தி. திடீர்னு ட்ரெயினுக்கு வெளில போய் அவனுக்கு உடஞ்சு போன காலை வெளில நீட்டுறாங்க. அது பார்த்தா வேற ஒரு ட்ரெயின்ல அடிச்சு துண்டா செதறி போயிருது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா அவன் வந்து பெத்தி அவன் காலையை உடச்சுக்கிட்டானா? இந்த கதை வந்து நரேட் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் வந்து ஒரு பெத்தி ஸ்டாச்சு காமிக்கிறான். அதுல பார்த்தா பெத்திக்கு ஒரு காலே இல்ல. அவனால காலை யூஸ் பண்ண முடியலங்கிறனால அவன் பேரா ஒலிம்பிக்ஸ் போலான்னு முடிவு எடுக்கிறான். சரி திரும்ப ஒரு கால் இல்லாம திரும்ப ரெஸ்லிங்ல போய் ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிப்பான்னு பார்த்தா திடீர்னு கெரியரை ஸ்விட்ச் பண்ணி திரும்ப ரன்னிங்குள்ள போயிட்டாங்க. எப்படின்னு என்னப்பா கேமை மாத்திக்கிட்டே இருக்க. பார்த்தா நம்ம பெத்தி 400 மீட்டர்ஸ் ரன் பண்ணலாமா? பார்த்தா ஒலிம்பிக்ஸ்ல போய் பெத்தி வந்து 400 மீட்டர்ஸ் ரன் பண்றாரு. பாத்தீங்களா, ஏதோ வந்து டீசெண்டா தான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஓட ஓட ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டு ஆள் கீழே விழுந்துடுறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ட்ராக் ஈவெண்ட்ல 400 மீட்டர்ஸ் ரொம்ப டஃப்பான ஈவெண்ட். அதுல எல்லாம் இப்படி உளுந்துட்டா திரும்ப எந்திரிச்சு ஓடுறதே பெரிய விஷயம். நம்மால் உளுந்து பொறுமையா வெயிட் பண்ணி திரும்பி பார்த்து அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமேல் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு அதுக்குள்ள அங்க போயிட்டாடுங்க. இனி இங்கேயும் இவன் கேட்ச் பண்ண போறான். அவ்வளவு சீக்கிரம்லாம் கேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா பெத்தி ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான் ஒழுங்கா ஓடும் போதே. இவன் திரும்ப உளுந்து எந்திரிச்சு இப்ப ஜெயிக்க போறானா? ஆனா ஓடி ஜெயிப்பாருங்க நம்ம ஹீரோ. கடகடன் நம்ம ஹீரோ எப்படியே ஓடி 400 மீட்டர்ஸ்லயே ஜெயிச்சிடுறாரு. Peddi wins gold for India. எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸ்போர்ட்டா மாத்திட்டே இருக்காங்க இந்த கதையில. எனக்கு ரெஸ்லிங் கூட அக்செப்டபிளா இருந்துச்சு. 400 டப்பு டுப்புன்னு மாறுறதெல்லாம் என்னால நம்ப முடிய மாட்டேங்குது. கரெக்டா மெடலை கொடுக்கும் போது பெத்தி வந்துட்டு எனக்கு மெடல்லாம் வேணான்றா. அப்படி அவருக்கு மைக்கு தாங்க தேவை. எனக்கு அது வேணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சாலும் போடியம்ல நின்று எல்லாம் பேசலாம் விட மாட்டாங்க. அதுவும் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேச விட மாட்டாங்க. ஆனா இவங்க என்னடானா வந்துட்டு இந்தியாவில் நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஏஷியன் கேம்ஸ்ல போயிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிபிளே கிடையாது. எனிவேஸ் நம்ம பெத்தி வந்து அப்ப சொல்ற அப்படி இந்த மாதிரி எனக்கு வந்து எங்க ஊருக்கு ஐடென்டிட்டியே இல்லை, நான் வந்து இந்தியனே கிடையாது, ஏன்னா நான் பிறந்த ஊருக்கே ஒரு ஐடென்டிட்டி இல்லைங்கும் போது எனக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்க முடியும்ட்டு எல்லாம் சொல்ற அப்படி. அப்பதான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் சஃபர் பண்றாங்கன்னே தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா பெத்தியோட ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டி கொடுக்குறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் நிக்கிற ட்ரெயினே பெத்தினால தான் நிக்குது. உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பெத்தியை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு பெத்தியால எங்க ஊர்ல ரயில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையே தொடங்குச்சு சார். இதனால அவங்க ஊருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அமையுதுங்க. இதோட நம்ம பெத்தி கதை முடியுது. நன்றி வணக்கம். அதாவது நண்பர்களே, இது வந்து ஒரு டீசென்டான ஸ்போர்ட்ஸ் மூவியா அமைஞ்சிருக்க வேண்டியது. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆட் பண்றேன்ட்டு கொஞ்சம் இதை குதறி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் இவங்க. ஏன்னா நடுவுல நிறைய போர்ஷன் கரெக்ட் ஆச்சு. பட் ஆனா நம்மால் வேற ஸ்போர்ட்ஸ் வேற தாவிட்டே இருக்கிறாரா, அதனாலதான் கொஞ்சம் ஸ்டிக் ஆக மாட்டேங்குது. நிறைய காமிக்கிறேன்ட்டு எதையுமே ஒழுங்கா காமிக்காம விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு டைம் பார்க்கலாம். எனிவேஸ், இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.